பராசக்தி படம் வந்து ஒரு திராவிட ஐடியாலஜி பின்புலத்திலிருந்து வர்றதுனால திராவிட எதிர்ப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்க கூட இதில் இணைந்து பண்ணலாம். விஜய் திரைப்படம் வரல, அதனாலதான் இந்த திரைப்படம் நல்லா ஓடுதுன்னு சொல்றது வேற. திரையரங்குகள்லையும் போய் அங்கேயும் வந்து கட்சியினுடைய பெயரை சொல்லி கோஷமிடுறது அப்படிங்கறதெல்லாம் டிவிக்கேன்னு கத்தணும், அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணணும், பேச விடாம நொய் நொயின்னு பண்ணுவாங்களே. இவங்களாம் என்ன பெரிய அறிவாளிகளா, சிந்தனையாளர்களா, சமூக மாற்றத்துக்கான போராளிகளா? ஓகே, டிஸ்டர்பன்ஸ் தானே இதெல்லாம், ஸ்பாய்லர்ஸ்க்கு தானே. அந்த கட்சியினுடைய பேட்டனா அது இருக்கு. ஜனநாயகன் எப்போ வெளியாகும், ஒருவேளை இது தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா விஜயோடைய அரசியல் பயணத்துக்கு இது ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? விஜய்க்கான இமேஜ் அவ்வளவுதான். முதல் தேர்தலிலேயே சந்தித்த முதல் தேர்தலிலேயே தனக்கான மார்க்கெட்டை அவர் இழக்கிறார். காங்கிரஸுக்கு எதிரான படம் தான் பராசக்தி. காங்கிரஸை தோக்கடிக்க தானே திமுக உருவாச்சு, தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் இது என்ன பெரிய புதுசா இருக்கு? தாவேகாவினர் தொடர்ந்து பராசக்தியை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க அண்ணாவினுடைய போர்ட்ரேலோ இல்ல கலைஞர் அவர்களுடைய போர்ட்ரேலோ வந்து சரியா காண்பிக்கப்படலை அந்த திரைப்படத்துல அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்களா? திமுக படங்கிற பிரச்சாரம் வந்துடக்கூடாதுன்னு பயந்துருக்கலாம். படத்தின் இயக்குனர் அப்படி ஒரு இதை நினைச்சிருந்திருக்கலாம். அந்த படத்தின் இயக்குனர், இதே இயக்குனரே இதுக்கு முன்னாடி சாவர்கர் பத்தி பேசி ஒரு சர்ச்சை, அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இந்த இயக்குனர் தான் இந்த படத்தை எடுக்க போறாங்கிறப்ப நானே கூட ஒரு பதிவு போட்டேன். பெரியார், அண்ணா, திராவிட இயக்கம் குறித்து எந்த புரிதலும் இல்லாத இந்த இயக்குனரா படத்தை எடுக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு இன்னும் சிரமமாக இருந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கமர்ஷியல் திரைப்படத்திற்கு கிடைக்காம இருக்கும்போது பராசக்திக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சு திரைப்படமும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் விஜய் திரைப்படம் ரிலீஸ் ஆகாததுனால விஜய் ரசிகர்கள் பராசக்தி மேலே ஒரு சில வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? விஜய் ரசிகர்கள் இப்படி செய்வதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. விஜய் ரசிகர்கள் தான் செய்யறாங்களா முழுக்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. பராசக்தி படம் வந்து ஒரு திராவிட ஐடியாலஜி பின்புலத்திலிருந்து வர்றதுனால திராவிட எதிர்ப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்க கூட இதில் இணைந்து பண்ணலாம். விஜய் ரசிகர்களை தூண்டி விடக்கூடிய இடத்துல கூட இருக்கலாம். ஓகே, அது ஒன்றும் இல்லை. இப்போ பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன், இப்போ பராசக்தி வந்துருச்சு, ஜனநாயகன் வரலை, அதனால் இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் இஃப் அண்ட் பட் அப்படிங்கிறது தான். வந்திருந்தால், சேர்ந்து வந்திருந்தால் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஊகமாக யார் வேணாலும் பேசலாம். இப்போ ஜனநாயகன் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜனநாயகனை பற்றி ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, எல்லோரும் அந்த கேசரி படத்தினுடைய ரீமேக்குங்கனால கேசரி படத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பகவந்த் கேசரி. ஆமாம், பகவத் கேசரி வழக்கமான ஒரு ஹீரோயிச படம். ஒரு ஹீரோ 10 பேர் அடிப்பார், 100 பேர் அடிப்பார், ஒரு 200 பேர் கொலை பண்ணுவாருங்கிற அந்த வழக்கமான கான்செப்ட் தான். ஸோ ஜனநாயகனுடைய படக்கதை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்காண்டி அவர் பொண்ணை ஒரு இராணுவத்தில் சரி, இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதா கதை. அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கவே அப்படி தான் இருக்குது. பராசக்தி வந்து ஒரு ஐடியாலஜி பேசுகிற படம். ஐடியாலஜிங்கிறத விட ஒரு காலகட்டத்தை அப்படியே எடுத்துருக்குறாங்க. 64, 65 ஏன் இந்தியை எதிர்த்தாங்க, ஏன் மாணவர்கள் களத்துக்கு வந்தாங்க, இந்தி மொழி திணிப்பு அப்படிங்கிறது இவங்க வாழ்வாதாரத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமா போகுது. ஏன்னா வேலைவாய்ப்பு கிடைக்காது. ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு எளிமையாக கிடச்சிரும். ஆனால் தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கணும், இந்தியும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே அந்நிய மொழிகள் படிக்கணும். ஆனால் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு ஒரே மொழி தான், ஹிந்தி படிச்சிருந்தா மட்டும் போதும். அப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு எளிமையாக கிடச்சிருது. அதை விட பல மடங்கு திறமை உள்ள தமிழர்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இதை வந்து அப்படியே அந்த சூழலில் இருந்து அந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி வர்றதையும் மாணவர்கள் ஏன் தீக்குளிக்கிற அளவு போகிறாங்க, அது தங்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய விஷயமா பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு கோபத்தில் இருந்து அது எழும்புது. அது மாணவர் போராட்டமாக நடக்குது. அந்த காலத்தில் பக்தவச்சலம் முதலமைச்சர், லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தது, நேரு கொடுத்த வாக்குறுதின்னு அந்த காலகட்டத்தில் உண்மையில் நடந்த நிகழ்வுகளை ஒரு கற்பனையாக புனைவாக ஒரு ஒரு கதாநாயகனுடைய தம்பின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த உயிர் பலியான ராஜேந்திரன் அந்த கேரக்டர் மாதிரி நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். அந்த ரயில்வே நிலையத்தில் தார்பூச சென்ற சுட்டு கொல்லப்பட்ட இந்த மாதிரி பல்வேறு உண்மை சம்பவங்களே அப்படி படத்தில் இணைச்சு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் உண்மைதான்னு தியாகு போன்றவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க.
அது படத்துல சினிமாட்டிக்கா இருக்கு நம்ம பார்க்க. ஓகே ட்ரெயின் சண்டை, அது ஹீரோ வில்லன், ம். கொடூரமான வில்லன் ஜெயம் ரவி, அந்த மாதிரி பார்க்க ஒரு சினிமாத்தனமா இருக்கு. பட் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறாங்க. ம். நடந்த சம்பவத்தை உண்மையிலேயே அவங்க காமிச்சிருக்க முடியாது. பட் ஒரு சினிமாத்தனத்துக்கு ஏற்ற கமர்ஷியலோட அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கல் சார்ந்த ஒரு திரைப்படத்தை விஜய் திரைப்படம் வரல, அதனால தான் இந்த திரைப்படம் நல்லா ஓடுதுன்னு சொல்றது வேற, திரையரங்குகள்லையும் போய் அங்கேயும் வந்து கட்சியினுடைய பெயரை சொல்லி கோஷமிடுறது அப்படிங்கிறதெல்லாம் எதை உணர்த்துது? இந்த மாதிரியான சம்பவங்கள் உண்மையாவே நடந்திருக்கா? சமூக வலைதளங்கள்ல தான் பார்க்கிறோம் அந்த மாதிரிலாம் கத்திருக்காங்க அப்படின்ட்டு, உண்மையாவே நடந்திருக்கா? இல்லை, அதுக்கு ஒன்றும் பெரிய திறமையோ ஒரு பெரிய அறிவோ பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோ தேவையில்லை. இல்லைன்னா 10 விஜய் ரசிகர்கள் வேணும்னே பராசக்தி படத்து டிக்கெட்டை போய் உள்ளே போய் வாங்குறது, விஜய் வாழ்க, ஜனநாயகன் வாழ்க, டிவிக்கேன்னு கத்துறதுல என்ன ஆயிரப்போகுது? அது பண்ணுறதுக்கு என்ன பெரிய உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பயிற்சி வேணுமா? ஒரு நீங்கள் என்ன ராஜமன்னார் கமிட்டியினுடைய மாநில சுயாட்சி குறித்து விரிவாக உரையாற்ற போகிறீங்களா தேட்டரில் போய்? டிவிக்கேன்னு கத்தணும், அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணணும், பேச விடாமல் நொயின்னு பண்ணுவாங்களே. இப்போ பொது மேடையில் யாராவது பேசுனா பேச விடாமல் ஒரு 10 பேர் கத்திக்கிட்டே கிடப்பாங்க. சினிமா தேட்டரில் எவனா ஒருத்தன் கதை சொல்லிக்கிட்டே இருப்பான் முன்கூட்டி. இப்போ இவங்களாம் என்ன பெரிய அறிவாளிகளா, சிந்தனையாளர்களா, சமூக மாற்றத்துக்கான போராளிகளா? டிஸ்டர்பன்ஸ் தானே இதெல்லாம், ஸ்பாய்லர்ஸ்க்கு தானே. அந்த மாதிரி பண்ணுறது வந்து அது அந்த கட்சியினுடைய பேட்டர்னாக அது இருக்குது. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, கத்துறது, கூட்டம் கூட்டுறது, ஒரு ஒழுங்குக்குள்ள வராது. கட்சியினுடைய பேட்டர்னா கட்சிக்காரங்க வந்து கத்துலல்ல, கட்சியினுடைய பேட்டர்னா இருக்குன்னா கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள்னு கட்சிக்காரங்க வந்து கத்துனா சொல்லலாம். நம்ம எப்படி கட்சியோட அவங்க தானே மார்க்கெட்டு, விஜய் ரசிகர்கள் தானே விஜய் கட்சியினுடைய மூலதனம், வேற யாரு? விஜய் கட்சியினுடைய மூலதனமே விஜயை ரசிப்பவர்கள் தானே, கொள்கையாளர்கள் இல்லை. கொள்கை இது டெல்லி எதிர்க்கணும் அல்லது ஒரு பெரிய நாட்டின் விலைவாசி உயர்வு இருந்துச்சுன்னு சொல்லி கிளர்ந்து அதை பராசக்தி படத்தில் 64 65 மாணவர்கள் தெருவுக்கு வந்தது மாதிரி காமிக்கிறாங்களா? அந்த மாதிரி வந்தவர்களா? இல்லையே. ஆனால் அவருடைய பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும். தேட்டரில் போய் கத்துறது, எதிர்த்திருப்ப அவமானப்படுத்துறது, போஸ்டரை கிழிக்கிறது, இதுதான் அவங்க பேட்டர்ன். ஓகே. ஆனால் திரைப்படத்தையும் அரசியலையும் இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றா போட்டு கலக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு ஐடியாலஜிக்கல் சார்ந்த ஒரு திரைப்படம், அதுவும் ஹிந்தி இம்போசிஷனுக்கு அகெயின்ஸ்டாக மாணவர்கள் நடத்திய ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்குது, கமர்ஷியலான ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதா பார்க்குறீங்களா? இல்லை, அந்த அரசியல் விஜய் சிபிஐ வளையத்தில் இருக்கிறாரு, அவரே விரும்பி கேட்டுக்கிட்டாரு. எனக்கு சிபிஐ கிடைத்ததுக்கு நன்றின்லாம் அவங்க பதிவு போட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த சிபிஐ தான் வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே. அவங்க பிஜேபி அலையன்ஸுக்குள்ளே அவரை கொண்டு வரணும், விஜயை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் நடக்குது. பிஜேபி அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வருவாங்க, இல்லைன்னா காங்கிரஸ் திமுகவிட்டேருந்து பிரி, இந்த 2 அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க வேலையை காட்டுவாங்க. இந்த அசைன்மெண்ட் மூலமா என்ன கிடைக்க போகுது, யாருக்கு என்ன பலன் நினைக்கிறீங்க? இதன் மூலமாக விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் இதோட முடிஞ்சிடும். விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் லாபம். அந்த கூட்டணியில் விஜய் போனார்னா ஏடிஎம்கேக்கு லாபம், ஏடிஎம்கே நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம். ஏன்னா அவங்க இப்போ ஏடிஎம்கே கூட்டணி ஒரு பலமில்லாத கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல. இப்போ விஜயகாந்த், புதிய தமிழகம், இப்படி ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து கடைசியில் இப்படி கையை தூக்கி நின்னாங்கன்னா பெரிய லெவலில் தெரியும். விஜயும் வந்துட்டாருங்கிறப்ப தொகுதி 5000 10,000 ஓட்டு கூட கிடைக்க போகுது அப்படிங்கிறப்ப எல்லாரும் நம்பிக்கையாக வருவாங்க. ஸோ ஒரு பலமான கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைக்கும், அது உண்மைதான். அது அதிமுகவுக்கும் லாபம், பாஜகவுக்கும் லாபம். ஓகே ஓகே. ஆனால் விஜய்க்கு பெரிய அடி. ஏன்னா விஜய் வந்து என்ன சொன்னார், நான் பிஜேபி கொள்கை எதிரி, நான் வந்து தனிச்சு தான் நிற்பேன், திமுகவுக்கு நான் தான், பாஜக எல்லாரும் எனக்கு இது, நான் மட்டும்தான் ஒரு தூய்மையானவன், நான் தூய சக்தினார்ல. பாஜகவோட சேர்ந்து நின்றுட்டு நான் தூய சக்தினா யார் தமிழ்நாட்டில் சேரல? சரி, இன்ன வரைக்கும் சேரல. அதுக்கான நிபந்தனைகள் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக டெல்லிக்கு வரவழைச்சிருக்காங்க. அவருடைய திரைப்படம் சென்சார் போர்டு யார் கையில இருக்குன்னு இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களே சென்சார் போர்டுல இருந்து சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாங்க ஜனநாயகம் திரைப்படத்திற்கு. எப்படி பார்த்தாலுமே இது எங்க ஒட்டுது? அது அந்த பேரம் தான் நடக்குது. நீங்க சொன்னீங்கல்ல இன்னும் சேரலன்னு, சேர்ற வரையும் நடக்கலாம். 2 விஷயங்க, ஒன்று பாஜகவோட சேர்த்து விடுவாங்க, இல்லைன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும். இந்த 2 அசைன்மெண்ட் இருக்கும். ஓகே. 2 விதமான கட்டளைகள் விஜய்க்கு, அமித்ஷாவோட கட்டளைகள். ஓகே ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமும் வருது. நம்ம வந்து தாவேகாவினர் தொடர்ந்து பராசக்தியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அண்ணாவினுடைய போர்ட்ரேலோ இல்லை கலைஞர் அவர்களுடைய போர்ட்ரேலோ வந்து சரியாக காண்பிக்கப்படலை அந்த திரைப்படத்தில் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்களே. அப்போ அது ஒரு கருத்தியல் வாதம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா?
அந்த படத்தில் வந்து அண்ணாவையும் கலைஞர், திராவிட முன்னேற்றக் கழகம், மேடை பேச்சுகள், நாவலர், அன்பழகன் யாரையுமே அந்த படத்தில் சரியாக காமிக்கலைங்கிறது உண்மைதான். அவங்க வந்து ஒரு மாணவர் போராட்டத்தின் மூலமாக இது நடைபெற்றதுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இயக்கம் இருந்தது, மாணவர்களும் களத்தில் முன்னின்றார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய பேச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சு, இன்றைக்கி அதிமுக தொடங்கிய போது, ஆட்சி பிடித்த போது அமைச்சர்களாக இருந்த பலர் அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர்களாக இருந்தவங்களும் இருந்தாங்க. திமுக அதிமுக 2 பேருக்குமே உரித்தானது அது. காளிமுத்து, பே. சீனிவாசன் இவங்கெல்லாம் பிற்காலத்தில் எம்ஜிஆர்ட்ட போயிட்டாங்க. நம்ம இவர் மதியழகன் வரையும் முக்கியமானவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ திமுகவினுடைய தலகர்த்தார்களாக இருந்து போராடியவர்கள் அவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்களாம் அமைச்சர்களானாங்க, முக்கிய பொறுப்புக்கு வந்தாங்க, பெரிய பேச்சாளர்களானாங்க. ஸோ அந்த இதை இவங்க சரியாக காமிக்கலை. என்ன நினச்சிருக்கலாம், ஒரு திமுக படங்கிற பிரச்சாரம் வந்துடக்கூடாதுன்னு பயந்துருக்கலாம். ஓகே, படத்தின் இயக்குனர் அப்படி ஒரு இதை நினச்சிருந்துருக்கலாம். அந்த படத்தின் இயக்குனர், இதே இயக்குனரே இதுக்கு முன்னாடி சாவர்கர் பற்றி பேசி ஒரு சர்ச்சை, அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இந்த இயக்குனர் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்கிறப்ப நானே கூட ஒரு பதிவு போட்டேன். பெரியார், அண்ணா, திராவிட இயக்கம் குறித்து எந்த புரிதலும் இல்லாத இந்த இயக்குனராக படத்தை எடுக்க போகிறாரு, இவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய ஆளாச்சேங்கிற ஒரு பயம், பதட்டம் எனக்கே இருந்தது. ஆனால் படமாக பார்க்கும்போது ஒரு மாணவர்கள் போராடினாங்க, அதை அரசு அடக்குச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து முழுமையான பதிவு இல்லை. ஏன்னா இதில் அண்ணா வந்து இதில் பாராட்டிக்கிட்டே இருக்காரு. அண்ணா ஏதோ ரோல் பண்ணலை, மாணவர்கள் பண்ண சபாஸ் வெரி குட், நான் இருப்பேன் என் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அண்ணாவுடைய ரோல் அது கிடையாது. இவர்களை செய்ய அவர் ஏதோ பாராட்டு பத்திரம் வாசித்தவர் அல்ல. களத்தில் இறங்கி போராடியவர்கள், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நாவலராக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், எல்லாரும் களத்தில் இருந்தவர்கள். போய் இந்திய எதிர்ப்பு உணர்வை பூட்டி ஒரு பாவேந்திர பாரதிதாசன் நிறைய ரோல் உண்டு. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு மாணவர்களுடைய கிளர்ந்தெழுந்த போராட்டம், ஒரு வேலைவாய்ப்பு பிரச்சனை, இதன் மூலமாகவே இந்த விஷயம் டெல்லி வரையும் போய் நடந்துச்சுங்கிற மாதிரி இந்த படம் காண்பிக்குது. ஆனால் இது முழுமை இல்லை, அது உண்மைதான். ஓகே, இது ஒரு முழுமையான சித்திரம் கிடையாது. ஓகே. அண்ட் திரைப்படம் சார்ந்து பேசும்போது ஜனநாயகன் எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விக்குறியா இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இது தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா விஜயோடைய அரசியல் பயணத்துக்கு இது ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? ஜனநாயகன் தள்ளி போகிறது அவருடைய அரசியல்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ கிட்ட கேஸ் போனப்பவே அவர் முழுமையான டெல்லி அரசியலுக்குள்ளே சிக்கிக்கிட்டார். அவர் அதுக்கு முன்னாடி ஒன்றும் டெல்லி அரசியலுக்கு எதிரானவர் அல்ல. பட் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு முழுமையாக டெல்லியினுடைய கண்காணிப்பில் அவர் வந்துட்டாரு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாரு. டெல்லி அரசியலுக்கு எதிராக இல்லை அப்படின்னா பாஜகவுக்கு சொல்றீங்களா, காங்கிரஸுக்கு சொல்றீங்களா? பாஜக இப்ப பாஜக தானே இருக்கு. இப்ப எங்க இவர் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சாரு. காங்கிரஸ் அரசா இருக்கும் போது காங்கிரஸுக்கும் ஆதரவா தானே செயல்பட்டு இருந்தாரு, காங்கிரஸோட இணக்கமா தானே இருந்திருந்தாரு. இல்ல இவங்க யாருக்குமே எதிரி கிடையாது. விஜயலாம், ஜெயலலிதா, கலைஞர், யாருக்கு இவங்க எதிரி? அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இவங்க அவங்க காலில் விழுது தான் பழக்கம், மண்டிட்டு தான் பழக்கம். இவங்க எந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி எடுத்து பேசுறாங்க? டெல்லி கொடுக்குற சப்போர்ட்ல திமுக விமர்சிப்பாங்க. மற்றபடி இவர் திமுகவையும் எதிர்க்க மாட்டார். கலைஞருக்கு செலவைக்கணும்னு கேட்டவர் தானே, கலைஞர் காலில் விழுந்தவர் தானே, ஜெயலலிதா காலில் போய் விழுந்தவர் தானே. இவர் யாரையுமே இவங்களாம் இன்னைக்கு பேசுறாங்க ஊழல் கட்சி அது இதுன்னு. அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தப்போ இவர் ஒன்றுமே செய்யலையே, ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணலையே. போய் அண்ணா சேராக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரு. அப்புறம் இவர் என்ன பெரிய பாஜக எதிர்ப்பு? புதிய இந்தியா பிறந்துச்சுன்னு சொன்னவங்க தானே டிமானிட்டைசேஷன் வந்தப்போ இந்த நடிகர்கள் எல்லாரும் அது தானே சொன்னாங்க. இவங்கெல்லாம் யாரையும் எதிர்த்துக்க மாட்டாங்க. இவங்க முழுக்க தன்னையை பற்றி நினைப்பாங்க, தான் சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு நினைப்பாங்க இல்லையா. இவங்களுக்கு மக்கள், மொழி, இனம், தேசிய இனம், இந்த சிந்தனை எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது நம்ம பணம் சேர்த்துருக்கோம், நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம நிறைய பணம் இருக்குது, நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, இப்படி தான் எல்லா நடிகர்களும் இருப்பாங்க. ஏன்னா கண்ணா அப்படின்னா பணம் இருக்குது, கோடி கணக்கில் பணம் இருக்குது. அதனால் இவங்க அந்த பணத்தை காப்பாற்றுவதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு சிந்தனை இருக்காதுங்க. இவருன்னு இல்லை, எல்லா நடிகரும் கிட்டத்தட்ட அப்படி தான். உச்சத்தில் இருக்கேன் இவர் எப்படி உச்சத்துக்கு போனார்? அந்த சம்பளமே நியாயமான சம்பளம் கிடையாதுல்ல, இந்த மாதிரி நடிகர்கள் கிடைக்கக்கூடிய சம்பளமே. அதனால் இவங்களாம் யாரையும் எதிர்க்க மாட்டாங்க, யாரையும் பகிச்சிக்க மாட்டாங்க. அதனால தான் அமித்ஷா மாதிரி ஆட்கள் ஈஸியாக மிரட்டிடுறாங்க அவங்கள. ஓகே. அப்போ இன்னைக்கு டெல்லிக்கு போனதுக்கான காரணம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை தாண்டி வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கும்? அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. நாளைக்கும் விசாரணை இருக்கே, விசாரணை 2 நாளைக்கு தொடர்ந்து நடக்கும். அதெல்லாம் விடிய விடிய நடக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது பாட்டுக்க நடந்துகிட்டு இருக்கும்.
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல ஆனா எங்கேயுமே தமிழ்நாட்டுல கரூர்லயும் சிபிஐ டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட தேவாசிர்வாதம் அவர்களோட நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்க. அப்ப இங்கேயே நடத்த முடியும் அப்படின்ற பட்சத்துல நிர்மல்குமார் அவர்கள், ஆனந்த் அவர்கள் எல்லாருமே இங்கதான் இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டாங்க. ஸோ அப்ப இங்க விசாரணை நடத்த முடியும் அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் டெல்லி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இந்த கேள்வி தான் எல்லாரும் கேட்குறாங்க. இது எதுக்கு நீங்கள் டெல்லி கூட்டி போகிறீங்க, சென்னை கோயம்புத்தூர் மாதிரி நடத்தாமல் எதுக்கு கூட்டி போகணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஒரு உண்மையிலே கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிகழ்த்துற மாதிரி தெரியல. கரூர் சம்பவம் குறித்து விசாரணை நடக்குது. நம்ம 2 பேரும் உட்காந்து என்ன பேசுகிறோம், விஜய் பிஜேபிட்ட போவாரா மாட்டாரான்னு பேசுகிறோம். அந்த 41 பேர் செத்து போனதை பற்றி மறந்துட்டோம் பாருங்க. 41 பேர் செத்ததுக்கான நீதிங்கிற கான்செப்டே மறந்து போச்சு. எல்லாருக்கும் விஜயை காப்பாற்றணும். அந்த 1.5 வயசு குழந்தை செத்து போனதை எவனும் பேசுறது இல்லை. விஜயை காப்பாற்றணும். விஜய்க்கு தான் பாதிப்பே வரலையே. விஜயால அந்த கூட்டம் கூடி 41 பேர் செத்து போனதான் பாதிப்பு. இவருக்கு பாதிப்பே கிடையாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து விஜயை காப்பாற்றணும், அந்த கோடீஸ்வரனை காப்பாற்றணும். அந்த கோடீஸ்வரன் 52 வயசு வரையும் நல்லா சினிமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. அந்த கோடீஸ்வரன் நல்லா இருக்கணும், அவருக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் விஜய் அமித்ஷாவினுடைய வெற்றி. ஸோ இப்போ அவர் பிஜேபி வளையத்துக்குள் சிக்குவாரா அல்லது அவங்களுடைய அசைன்மெண்ட் படி திமுகல இருந்து காங்கிரஸை உடைப்பாரா அப்படிங்கிறதான் கேள்வி. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அவர் செய்யறதுக்கு தான் அசைன்மெண்ட் அமித்ஷாவுடைய கட்டளை. ஓகே, இந்த டெல்லி விசிட்டின் மூலமா விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுட்டு வருவாரா? ஒட்டுமொத்தமா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு தீர்வு தான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும், ஒரு டோட்டலா இனி அரசியல் வாழ்க்கைக்கு அதுதானே சார் கடைசி திரைப்படம்னு சொல்றாங்க. மக்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. பிஜேபியோட கூட்டணி, எதிர்பார்ப்போட தான் இருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி வச்சா எழுதி வச்சுக்கோங்க, அந்த கூட்டணிக்கு வேணா அதிக சீட்டுகள் கிடைக்கலாம். அதிமுகவுக்கு லாபமாகலாம், பிஜேபிக்கு லாபமாகலாம், தேமுதிக எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்கும். விஜய்க்கான இமேஜ் அவ்வளவுதான். சந்தித்த முதல் தேர்தலிலேயே தனக்கான மார்க்கெட்டை அவர் இழக்கிறார். அவருடைய முதல் பட ரிசல்ட் என்னது? 5 நாள் கூட ஓடலை. நாளை தீர்ப்புன்னு ஒரு படம். அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுவார் எலெக்ஷனுக்கு அப்புறம். எத்தனை எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிச்சாலும் விஜய்க்கான இது போயிடும். எடப்பாடியை சிஎம் ஆகவும் நயினார் நாகேந்திரனை துணை முதலமைச்சராகவும் தான் அவர் பாடுபடுறாருங்கிற மாதிரி ஆயிரும். எடப்பாடி வந்து துணை முதலமைச்சர், எடப்பாடி முதலமைச்சர், விஜய் ஒரு துணை முதலமைச்சர், நயினார் ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி காமெடி ஆயிரும். ஓகே, 2 துணை முதலமைச்சர் அப்படிலாம் பேசுவாங்கல்ல, கூட்டணி அரசியல் கான்செப்ட் கொண்டு வந்துக்குவாங்கல்ல. ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். பட் இவங்களை விஜய் இன்னும் எந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? மெச்சூர்ட் ஆக்குறதுக்கான ஒரு பக்குவம் விஜய்கிட்டயோ இல்லை தாவேக்காவன்கிட்டயோ? விஜய் எதுக்கு மெச்சூர்ட் ஆக்க போறாரு? அந்த ரசிகர்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தானே. இவருடைய படங்களை பார்க்குற ஒருவர் பெண்களை பற்றி என்ன சித்திரத்துக்கு வருவார்? பெண் உடலுங்கிறது போக பொருள் அப்படிங்கிறது இவருடைய படத்தை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிடும். 12-13 வயசு பையன் இவர் படத்தை பார்த்தானா பெண் என்பவள் நம்மை மாதிரி ஒரு உயிர் கிடையாது, அது நம்ம ரசிக்கிறதுக்கான ஒரு உடல், ஒரு போக பொருள், அவளை கட்டுப்படுத்தணும், அவள் ஒரு பொம்பளை, நமக்கு கீழானவ, நம்ம ஆம்பளை, இந்த மெல்சாவணி ஸ்டார்ட்டை தானே படம் முழுக்க சொல்லியிருக்காரு. சிவகாசி, திருப்பாச்சிலாம் பொம்பளை, போலீஸாகவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, பொறுக்கியாகவே இருந்தாலும் அவன் ஆம்பளை, ஒரு பொறுக்கியா இருந்தாலும் ஆம்பளை கிட்ட பொம்பளை பம்மிக்கிட்டு இருக்கணும், போலீஸாகவே இருந்தாலும் ஒரு ஆம்பளையெல்லாம் தொடக்கூடாது. இதுதான் விஜய் பேசின வசனம். அதுக்கு கைத்தட்டி வளர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்புறம் அசிங்கமாக பேசுறது, ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறது, உள்ளாடைகள் குறித்து பேசுறது, இதுதானே விஜயோட டைலாக். அதுக்கு தானே தேட்டரில் கைத்தட்டினா அசின்கிட்ட. இதை பார்த்து வளர்ந்த கூட்டத்திட்டு நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? ஓகே, மெச்சூர்டே ஆக மாட்டாங்க, பொலிட்டிசைஸே ஆக மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுல அவங்களுடைய அரசியலே அதானங்க. சிவகாசி படத்துலயும் திருப்பாச்சி படத்துல இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், விஜய் அவர்கள் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே இங்கே கிடையாது. பட் ரசிகர்கள், அதுவும் விஜய் ரசிகர்கள் மட்டும் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பராசக்தி திரைப்படத்தின் மேலே திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காலையில் சொல்றாரு, இந்த பராசக்தி திரைப்படம் வந்து திமுகவுக்கான ஒரு நெகட்டிவ் போர்ட்ரேயலாக தான் இருக்க போகுது, திமுகவை தோலுறுத்தி காட்டும். அந்த பீரியட்ல காங்கிரஸ் தான் இருந்தாங்க, அவங்களோட இப்போ கூட்டணி வச்சிருக்கிறதுனால திமுகவுக்கு எதிராக தான் போகும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா? அவங்க சொல்கிறது மேலோட்டமாக பார்த்தா சரிதான். காங்கிரஸுக்கு எதிரான படம் தான் பராசக்தி. திமுக காங்கிரஸுக்கு எதிராக கட்சியே, திமுக காங்கிரஸுக்கு எதிராக உருவான கட்சி தானுங்க. காங்கிரஸை தோக்கடிக்க தானேங்க திமுக உருவாச்சு, தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் இது என்ன பெரிய புதுசாக இருக்குது? ஓகே, அது அந்த காலகட்டம். இன்றைக்கி கூட்டணிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸை தோக்கடிக்க தானே திமுக பாடுபட்டுச்சு. இப்படியே டைலாக் பேசுனா அப்போ காமராஜர் தோக்கடிக்க இந்திரா காந்தி பண்ண முயற்சியை பேசலாமா? இந்திரா காந்தியை தோக்கடிக்க காமராஜர் பண்ண முயற்சியை பேசலாமா? காமராஜரை தோக்கடிக்க ராஜாஜி பண்ண முயற்சியை பேசலாமா? அப்போ அவங்களாம் யார் துரோகிகள் இல்லையா?
அப்படிங்கிற பட்டியல் வந்துடும் இல்லையா? ஓகே அப்போ வரலாற்றில் அந்த தருணத்தில் அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, இப்படிதான் பார்க்கணுமே ஒழிய அன்னைக்கு நீங்க காங்கிரஸ் எதிர்த்தீங்கன்னா அது உண்மைதான். அது எப்படி திமுகவின் வரலாறே காங்கிரஸ் எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு தானேங்க. வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பு தானே திராவிட இயக்கத்தின் கொள்கை. இன்னைக்கு அந்த காங்கிரஸை விட மோசமான நிலையில் பாஜக இருக்கு, அதை விட மோசமா. ஓகே ஸோ இது பாஜகவுக்கு எதிராக தான் இன்றைய பராசக்தி. ஓகே இது காங்கிரஸுக்கு எதிரான காலகட்டத்தை கூறினாலும் உண்மையில் பராசக்தியினுடைய இந்திய எதிர்ப்பு அரசியல் யாருக்கு? கடைசியில் டயலாக் கிளைமேக்ஸில் என்ன சொல்றாப்ல சிவகார்த்தியன், எத்தனை தடவை நீங்க இந்திய எதுக்க வந்தாலும் என் பேரன் உங்களை அடிப்பாங்கிறான். அப்போ 65 அந்த டயலாக் சொல்றாங்க. இப்போ 2025 இன்னும் உட்காந்து இந்தியை நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ இன்னைக்கு இந்தியை யார் எதிர்க்கிறோம்? மோடியை தானே எதிர்க்கிறோம். அப்போ இது பாஜகவுக்கு தான் செய்யுது. ஓகே, ஒரே ஒரு நிறைவான கேள்வி. அப்போ இது வந்து நான் முன்னாடியே கேட்டேன், சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரும் பார்க்கல, அப்படி யாரும் கொண்டு போறாங்கன்னு தெரியல. பட் ரசிகர்களுடைய மனப்பான்மை அப்படி இருக்குங்கிறதுனால விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படி எடுத்துக்கலாமா? சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் தாங்க. அவர் ஒன்றும் இந்த படத்தில் நடிச்சதுனால அவர் ஒன்றும் பெரிய இந்திய எதிர்ப்பு போராளிலாம் கிடையாது. சிவகார்த்திகேயனை கேளுங்க, எனக்கு இந்த முத்திரை குத்திராதீங்கன்னு தான் சொன்னார். எனக்கு திமுகன்னு சொல்லாதீங்க. அமரில் நடித்தப்போ இன்னொரு முத்திரை, நான் சினிமா நடிகை மட்டும்தான், எதில் வேணாலும் நடிப்பேன். இந்த பராசக்தி இது விழாவில் ஒரு இது கூட இந்திய எதிர்ப்பு குறித்தோ, திராவிட இயக்கம் குறித்தோ, பெரியார் குறித்தோ, கலைஞர் குறித்தோ, அண்ணாங்கிற வார்த்தையை கூட சிவகார்த்திகேயன் சொல்லலை. ஏன்னா அடுத்த படம் பாதிக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். இது ஒரு மார்க்கெட் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். ஓகே ஓகே. அதனால ஒரு சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம், சிவகார்த்திகேயன் அடுத்த செட்டு, அவ்வளோதான். அதனால அதை அப்படி பார்க்க வேணாம். பராசக்திங்கிற அந்த படத்தை பிஜேபிக்காரங்க எதிர்க்கிறாங்க, அதனால சிவகார்த்திகேயனை திட்டுறாங்க. ஓகே, இப்போ உடனே போய் இருக்கிற கோயிலாக போய் பொண்டாட்டி பிள்ளையோட கும்பிட்டு வந்துருவார் சிவகார்த்திகேயன். நான் வந்து என்னைய சங்கிகள்லாம் எதிரியா பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கூட போனேன். அவர் அடிக்கடி சாமி கும்பிட்றாள் தான். சாமி கும்பிட்டு பூஜை செஞ்சு பிராமின்ஸ்க்கு எவ்வளோ பணம் கொடுக்குறோமோ கொடுத்து அதெல்லாம் சரி கட்டிடுவாங்க, அவ்வளவுதான். நான் இந்த நடிகர்கள் யார், விஜய்னு இல்லை, சிவகார்த்திகேயன், எந்த நடிகர்களையும் நீங்க நம்பாதீங்க. இவங்களை நம்பி இவங்க அரசியல் செஞ்சு நம்ம திருந்தணும்னா நாடு சுடுகாடு தான் ஆகணும். அதனால நீங்க நடிகர்களை நம்பாதீங்க, உங்களை நம்புங்க, புத்தகங்களை நம்புங்க, தத்துவங்களை நம்புங்க, தலைவருடைய கருத்துக்களை கேளுங்க. அதுபடி நம்ம செயல்படுறது சரியில்லை. இந்த நடிகர் திருத்துவாரா, அந்த நடிகர் விஜய் மோசம், சிவகார்த்திகேயன் நல்லவரானா கேட்க முடியாது. இல்ல அப்படிதான் ஒரு வார் போயிட்டு இருக்கு, நீங்க அதை அப்படிதான் அணுகிறீங்களா? அப்படிலாம் அணுகல. அப்படி அணுகுனா நாடு நாசமா போயிடும். தத்துவங்கள் தான், தத்துவங்களுக்கு இடையில போட்டோம். விஜய்கிட்ட தத்துவமே இல்லைங்கிறது தான் நம்மளுடைய இது. தத்துவமே இல்லாத நபர்களை வலதுசாரி தத்துவம் ஈஸியா அபகரிச்சுக்கும். அப்படி அபகரிக்கப்பட்ட நபர் தான் விஜய். புரியுது புரியுது. ஸோ அப்போ நிச்சயமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி சார். நேரம். நன்றி.